சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ பா, அகில், எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்டா செல்லம். நீ எப்படி இருக்கப்பா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கேன். எப்பப்பா வருவீங்க? நாளைக்கு ஒர்க் முடிஞ்சிரும்பா. அப்பா நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கப்பா. வந்துடுறேன் அகில், நாளைக்கு வந்துடுவேன். உங்களுக்கு தெரியுமாப்பா, தமிழுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எப்போ? என்னாச்சு? நேத்துப்பா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போனாங்க. தமிழ் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலப்பா. அப்படியா? சரி, பாட்டி எங்க? இதோ இங்க இருக்காங்க. பாட்டி கிட்ட போன கொடு. தரம்பா. இதாங்க பாட்டி. சொல்லுப்பா. என்னம்மா அகில் என்ன சொல்றான்? தமிழுக்கு என்னாச்சு? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ பதட்டப்படாத. எல்லாம் சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு என்னாச்சுமா? அது குழந்தை திடீர்னு மயங்கி விழுந்துட்டாளப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. இப்ப சரியாயிடுச்சுப்பா, வீட்டுலதான் இருக்கா. ஏன் யாருமே எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? இல்லப்பா, நீ அவ்வளவு தூரத்துல இருக்க, சொன்னா பதட்டப்படுவ, அதனாலதான் சொல்லல. அதை விட நீ போன வேலை டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு சுந்தரி உன்கிட்ட அதை சொல்ல வேணான்னு சொன்னாப்பா. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. சுந்தரி ஏன் இதை என்கிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்பா? நீங்க அவங்க கிட்ட உஷா கூட என் கல்யாணம்னு பேசுனீங்கல்ல? ஆமா. அதான் எனக்கு கால் பண்ணல. இல்லனா தமிழுக்கு முடியலன்னதும் முதல்ல சுந்தரி எனக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. சாரிப்பா. என்னம்மா நீங்க சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட? இனிமே சுந்தரி கிட்ட அப்படிலாம் பேசாதீங்கம்மா. சரிப்பா, இனிமே கவனமா பேசுறேன். அதே மாதிரி உஷாவுக்கும் தப்பான நம்பிக்கை எதுவும் கொடுக்காதீங்கம்மா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுல உஷா இல்லவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுந்தரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. சரிப்பா, இனிமே நான் அப்படி பேசல. நீ எப்பப்பா வர? நாளைக்கு வந்துருவோமா? அகில் நீ எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. என்ன? சரிம்மா. கொடுங்க பாட்டி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா சீக்கிரம் வந்துருங்கப்பா. சரி அகில், சீக்கிரமா நாளைக்கே வந்துடுறேன். சரி, இப்ப டைம் ஆச்சுல, நீ தூங்கு. சரிப்பா, பாய்ப்பா. பாய். அப்பா நாளைக்கு வந்துருவாராம் பாட்டி. இப்ப சந்தோஷமா? தூங்கலாமா? தூங்கலாம். நீ படுத்துக்கோ, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சுந்தரிக்கு போன் பண்ணலாமா? இல்ல வேண்டாம், அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லும் போது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். அப்பா நாளைக்கு வந்துருவாராம். ஜாலி. ஐயோ, இவரா? இவர் ஏன் இங்க வந்தாரு? நாம வெற்றி கூட பேசுறத கேட்டிருப்பாரோ? என்ன இந்த நேரத்துல ஏதாவது வேணுமா? வேணாம். சுகர் மாத்திரை போட்டுட்டீங்களா? போட்டாச்சு. உங்களுக்கு இது நல்லா இருக்கா? எது? என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்க்குற மாதிரி பேசிட்டு இப்ப உங்க மனசுலயும் மாப்பிள்ள மனசுலயும் உஷாவை பத்தின எண்ணமே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இல்ல, அது வந்து உஷாவை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, வெற்றிய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல,
அவன் உஷாவுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வச்சுட்டான். ஆனா அவதான் இன்னும் மனச மாத்திக்காம இருக்கா. சரி, உஷா புரியாமலேயே நடந்துகிட்டாலும் யாரோ ஒரு பொண்ணு மனசுல உங்க பையன் இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பொண்ணை யூஸ் பண்றது தப்பு இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நாள் வெற்றி மனசு மாறி அவளை கட்டிப்பாருன்னு அவதான் இன்னும் பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க இனிமே அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் வற்புறுத்த மாட்டேன். இனிமே அப்படி ஆசை இருக்கிற என் பொண்ணுகிட்ட அந்த ஆசையை தூண்டி விடுற மாதிரி ஏதாவது பேசி அவ மனசுல தயவு செஞ்சு தப்பான எண்ணத்தை வளர்க்காதீங்க. உங்களை காயப்படுத்துறதுக்காக இதை சொல்லல. ஒரு பொறுப்பான பெரியவங்களாவும் ஒரு பொண்ணாவும் இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட வேதனை புரியும். என்ன இம்புட்டு நேரமா இந்த குட்டி கொழுக்கிட்ட தூங்குது? இவ எப்ப எழுந்து ரெடியாகி ஸ்கூலுக்கு போறது? தமிழ் தமிழ் தங்கம், ஏய் குட்டி கொழுக்கிட்ட எழுந்துரி. விடிஞ்சு எம்புட்டு நேரமாச்சு. தூக்கம் வருது பாட்டி. முழிச்சுக்கோ தங்கம். உட்காந்துதான் ஆகணும். எழுந்துரு எழுந்துரு. தமிழ் தங்கத்துக்கு குட் மார்னிங். குட் மார்னிங் பாட்டி. பாவா நேரமாச்சு, சீக்கிரமா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகணும்ல. ஆமாமா, ஸ்கூலுக்கு போகணும். மாஸ்டர் ஸ்கூலுக்கு வந்துருவாரு. சரி சரி வா போய் ரெடி ஆகலாம். அம்மா எங்க பாட்டி? அம்மா ஹால்ல இருக்கா. அம்மாவை பார்த்துட்டு வந்துறேன். ஏய் ஏய் நேரமாச்சு தங்கம். சீக்கிரம் வந்துறேன் பாட்டி. ஏய் 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 அப்பா. அதுதாம்மா. அம்மா. தேங்க்ஸ் மா. நீங்க தாமா சூப்பர் அம்மா. சூப்பர் அம்மாவா? நானா? ஆமா, நீங்க தான். என்னடா திடீர்னு வந்து சூப்பர் அம்மாலாம் சொல்ற? ஆமா, நீங்க தானே மாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் வர வச்சீங்க. மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போனார்ல. எங்க ஸ்கூல்ல யார் வீட்டுக்கும் மாஸ்டர் போனதே இல்ல. நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அதனால நீங்க தான் சூப்பர் அம்மா. ஆமா, நீ இப்ப அம்மா தான் சூப்பர் அம்மான்னு சொல்லுவ. அப்புறம் மாஸ்டரை பார்த்த உடனே அவர் தான் சூப்பர்னு சொல்லுவ. இல்ல, எனக்கு அம்மாவை தான் எப்பவும் பிடிக்கும். அம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்போ மாஸ்டர்? மாஸ்டர் வேணும் தான். பாத்தியா, உனக்கே தெரியல